வெல்கம் டு இந்தியா தமிழ். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல் நோட்டிஃபிகேஷன் வந்து டிரைவருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு 10th பாஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, லிஃப்ட் ஆப்ரேட்டரு, இது எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து வேகன்சி வரும் இல்லைங்களா, அப்போ வந்து குவாலிஃபிகேஷன் வரும். இந்த டிரைவர் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 15th ஜனவரி நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் February 13 ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். www.mhctn.government.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி சேலரி 8,000 20,000 வரையும் இருக்கும். அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப்பான சேலரி 19 71 இருக்கும். பேசிக் சேலரி 19,000. இப்போதைக்கு ஒரு 13 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பேக்லாக் வேகன்சி ஒரு வேகன்சி இருக்குது. சரிங்களா? பேக்லாக் அப்படின்னா ப்ரீவியஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு வேகன்சி பெண்டிங்கில் இருக்குது. அதையும் இதோட ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணி லைட் மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேலிடில் இருக்கணும். SC, ST, SCA, MBC, BC முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னா 18 37 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் வந்து 18 இருக்கணும். 18 ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 32 வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சார், இந்த டிரைவருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணி லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வேலிடில் இருக்கணும். அது வேலிடில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் ஃபீஸு சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிசி முஸ்லீம், MBC, DNC இந்த கேட்டகரிக்கு எல்லாமே 500 ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 100 rupees வந்து கொடுத்துருக்கலாம். இந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், SC, ST, SCA, அதான் SC, SCA, ST இந்த கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. பிசி முஸ்லீம், MBC, DNC யூஆர் கேட்டகரிக்கு மட்டும் 500 வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் தான் 500, 1000 அந்த மாதிரிலாம் தருவாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ SC, ST, SCAக்கு மட்டும் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த டிரைவருக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாமு, ப்ராக்டிக்கல் அப்படின்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஓரல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 3 பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ ரிட்டன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 125 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் டூரேஷன் வந்து 150 நிமிஷம் எக்ஸாம் வந்து இருக்கும். பார்ட் A, பார்ட் B வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு கொஷினுக்கு வந்து 1 மார்க் சொல்லிட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கிங்லாம் இல்லை. இப்போ TNPSசியில் எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு 100 கொஷின் வந்து நீங்கள் தமிழில் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பார்ட் Aல பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இதில் இருந்து ஒரு 50 கொஷின் வரும். ஸோ மொத்தம் 50 மார்க் வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இதில் குறைஞ்சது 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ண முடியும். அடுத்து பார்ட் Bல ஜென்ரல் நாலேஜ். இதில் இருந்து ஒரு 75 கொஷின் வரும், 75 மார்க்கு. இதில் குறைஞ்சது 30 மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஜென்ரல் நாலேஜில் பாஸ் பண்ண முடியும். அடுத்து சிலபஸ் பாருங்கள். பார்ட் Aக்கான சிலபஸ்ஸு, பார்ட் Bக்கான சிலபஸ்ஸு எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்கும். செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 100 மார்க்கு ப்ராக்டிக்கல் இருக்கும். அதாவது டிரைவிங் டெஸ்ட்டு. இதில் நீங்கள் மினிமம் 40 மார்க் 40 மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆகலாம். அடுத்து ஓரல் டெஸ்ட் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் 15 மார்க்ஸ்க்கு ஓரல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் மினிமம் நீங்கள் 5 மார்க் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகலாம். சரிங்களா? அடுத்து ஃபைனலாக செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ரிட்டனு, ப்ராக்டிக்கலு, ஓரல் டெஸ்ட்டு இந்த 3தோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் வந்து யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். சென்னையில், மதுரை ஹைகோர்ட்டில் இருக்கலாம். அதிகபட்சம் சென்னையில் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா மதுரையில் இருக்கும்.
நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டில் வேக்கன்சி இருக்காது, இன்னும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. சரிங்களா, இப்போதைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ், இந்த ரிட்டன் டெஸ்ட்டு, ஓரல் டெஸ்ட், இது எல்லாமே சென்னையில் தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன். அது என்ன ப்ரோ செகண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டைப்பிஸ்ட்டு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இதுக்கு தான் வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். இப்போ நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கீங்க இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வேக்கன்சி, அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட்டில் இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலை. இந்த வேலூர், காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்கும் வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, இன்னும் அது அஃபிஷியலாக வரல. இப்போதைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும் வேலைவாய்ப்பு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் மெட்ராஸில் போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து அப்ளை பண்ணலாம், ஆனால் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷருக்கே வந்து டிகிரி கேட்டிருக்காங்க. இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் காமனாக வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். டைப்பிஸ்ட்டு போஸ்ட்டுக்கு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். சரிங்களா, ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கும் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் January 15, லாஸ்ட் டேட் February 13 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் இதுக்கெல்லாம் 19,000 இருக்கும். வேக்கன்சிஸ் காமிச்சிட்டாங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 16,000, இதுக்கு ஒரு 8 வேக்கன்சி. சரிங்களா, ஸோ அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து காமிச்சிருப்பாங்க, அதையும் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து சேம் தான். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி முஸ்லீமுக்கு 37 வரையும் அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டு அதர் கேட்டகரிக்கு 32 வரையும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, டைப்பிஸ்ட்டுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். பட் இவங்க வந்து டிகிரி லெவலில் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிசனு, இன்ஜினியரிங்கு, நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். 10th +2 அடுத்து 3 years வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஹையர் முடிச்சிருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா, இதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் டிகிரி அவசியமே இல்லை. 10th குவாலிஃபிகேஷன் வச்சே வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் வச்சே எடுத்துருக்கலாம். மெஜாரிட்டி இந்த 3 போஸ்ட்டுக்கும் வந்து டிகிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் டிகிரி வேணும், ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இது ஒரு பெரிய ட்ராபேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாருங்கள். பிசி முஸ்லீம், எம்பிசி காமனாக 500. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு போஸ்ட்டுக்கும் 500 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேஷியருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 500 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு 500 பே பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு போஸ்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக 500 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் இல்லை, எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் அதே மாதிரி தான். இந்த டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில்லு, வைவாக இருக்கும். அடுத்து இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ரிட்டன் எக்ஸாமு அதே மாதிரி வைவாக இருக்கும். சரிங்களா, டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாம் பேட்டர்னு, சிலபஸ் என்ன எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஓஎம்ஆர் பேஸ்ட் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆன்சர் ஷீட்டில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் பிளாக் பென்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேட் பண்ணணும். அதே மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பியிலேருந்து கொஷின் வரும். 150 நிமிஷம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பார்ட் ஏ பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, இதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் பார்ட் பி போக முடியும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் சேம் 20 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம். பார்ட் பியில் 30 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். அதாவது மினிமம் அந்த மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். சிலபஸும் காமிச்சிட்டாங்க, அதே மாதிரி தான். டிரைவருக்கு என்ன சிலபஸோ அதே தான், கொஞ்சம் மாறும். அடிஷ்னலாக இந்த நாலேஜ், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் இது எல்லாமே வரும். ஸோ நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.